ஐயா வணக்கம். சொல்லுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி அமைய போகுது? மகரம் அப்படின்னு சொல்ல போகும்போது தை பிறந்தா வழி பிறப்புன்னு சொல்லுவாங்க. அதை மகர மாதம் அப்படின்னு தான் சொல்லணுமா அது தெரியும். அந்த மகர ராசின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு அற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் செல்வம் ஒரு வழியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல அறநிலை மனம் படைத்த நீங்கள் உதவி செய்வீங்க. அது அந்த அளவுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா வழியிலும். இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தூக்கி வீட்டுக்கு வெளியில் போட்டிருந்தாலும் கூட, என்னங்க இது ஒரு விலை வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட காசு கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு போயிடுவோம். அது அவனுக்கு தேவைப்படும், உங்களுக்கு பணத்துக்கு பணமாக கொட்டும். இந்த மாதிரி ஒரு சூழல் இப்போது. அதனால் எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கக்கூடியது. இதுவரையிலும் இருந்த உடல் பிடித்திருந்த வியாதிகள், மற்ற மனக்கவலைகள், குடும்பத்தில் உள்ள தொல்லைகள், பிள்ளைகளால் இருந்த துன்பங்கள், நட்பால் இருந்த மோச நிலைகள், வஞ்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சனி பயிற்சியினுடைய மகான் நீதிமான் சனீஸ்வரர் அவர்கள். அதனால் உங்களை பொறுத்த வகையில் இதை ராஜயோகம்னு தான் சொல்லணும். அவ்வளவு அற்புதமான நேரம் உங்களுக்கு அமையுது. இதை இன்னமும் நீங்கள் அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், கந்தசஷ்டி கவசத்தை நல்லா படிச்சிங்கன்னு சொன்னாக்க இன்னும் சின்ன சின்ன தவறுகள் நடக்காமல் கூட பாதுகாப்பு கொடுப்பார் கிரகத்தினுடைய சார்ந்த நிலையில். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி மனைவியாலேயும் மக்களாலேயும் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையுது. எதை எடுத்தாலும் முன்னேற்றம். யார் எதை கொடுத்தாலும் தொலைங்கி முன்னேற்றத்துக்கே வரும். இதுவரையிலும் வராத கடன்லாம் வந்து சேரும். தொழில் வகையில் நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் ஆரம்பித்தாலும் நல்லா அமோகமாக போகக்கூடிய காலகட்டம் இது. எதையாவது நீங்கள் வீடு கட்டுறதுன்னு நினச்சிருந்தாலும் சரி, அல்லது தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி, அல்லது இல்லற வாழ்க்கையை பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கையை அமைக்கணும்னு சொன்னாலும் சரி, கல்விக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை தேடி ஏதாவது அவனுக்கு செய்யணும்னு நினச்சாலும் சரி, வெளிநாடு அனுப்பணும்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் உகந்த நேரமாக அவங்க ராசி இன்னைக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க போகும்போது இந்த ராசியினுடைய நிலைக்கு மகரத்துக்கு ஒரு உச்சக்கட்டம்னே தான் சொல்லணும். ஓஹோன்னு வாழ்கிறீங்க இந்த மகர ராசிக்காரனீங்க. அதனால் கவசத்தையும் மறந்துடாமல் படிச்சிங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன துன்பங்கள் துக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தானே. ஒரேடியாக ஒரு பாட்டுக்கு பிறந்துக்கிட்டே போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அந்த சின்ன சின்ன துன்பங்களையும் களையிறதுக்கு கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால், பாதம் பார்த்து நடந்தாலும் பாதையில் உள்ள கல்லோ முள்ளோ போட்டல் ஓடோ காலில் ஏற்றாமல் இருக்கும். இப்போல்லாம் செருப்பு ஷூவெல்லாம் கிழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கெல்லாம் கூட பாட்டில் ஓடுங்க, கண்ட இடம்லாம் கிடக்குது. அந்த மாதிரி நிலைகள்லேருந்து உங்களை ஒதுக்கி கொண்டு போகக்கூடிய திறன் வாய்ந்தது அந்த கந்தசஷ்டி கவசத்தினுடையதை நீங்கள் மறந்துடாமல் செயல்படுத்தணும். அதனால் நீங்களாக வினையை எடுத்துக்க வேண்டிய சூழல் வந்துடுமே தவிர மற்றவர்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல யோகமான நேரம். விவசாயிகளாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் விவசாயத்தில் ஏற்படும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். வேறு இந்த மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணுறவங்களாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். வேறு கலைத்துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு உச்ச நிலையை அடையிறங்க. பேரு புகழோட பொருளாதாரமும் சேருது. எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி 12 ராசியில் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு அற்புதமான சூழலை உண்டாக்கி கொடுத்துருக்கு. வாழ்கள் ஆனந்தமாக. நன்றி ஐயா.